ஓம் ஈஸ்வரா குருதேவா. அம்மா பார்லால் குரு அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் உயிர் ஒளி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து உடலில் உள்ள ஜீவ ஆன்மாக்கள் ஜீவனுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை சொருவா. இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது குருவிடம் பெற்ற அனுபவங்கள். தலைப்பு: குருநாதர் எமக்கு இட்ட அருட்பணி. சொல்ற போலாம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. எமது குருநாதர் எமக்கு அருளிய அருள்வழிப்படி யாம் உங்களுக்கு குருநாதர் உணர்த்தருடைய பேருண்மைகளை தெளிவாகச் சொல்கின்றோம். நமது மனித வாழ்க்கையில் நம்மை அறியாது வரும் தீமைகளின் உணர்வுகளை நீக்கிடும் அருள் சக்தியின் உணர்வுகளை நம்முள் பெறுதல் வேண்டும். வயல்களில் களைகளை நீக்குவது போன்று நமது வாழ்க்கையில் வரும் விஷத்தன்மையான களைகளை நீக்கிடல் வேண்டும். அப்படி நாம் நம்மிடத்தில் அறியாது சேர்ந்த விஷத்தன்மைகளை நாம் நீக்க தவறிவிட்டால் துன்பமே வாழ்க்கை என்ற நிலைகள் நம்முள் ஊடுருவி தீமைகள் நம்மில் வளர்ந்திடும் நிலை பெருகுகின்றது. ஆகவே மனிதர்கள் தம்மில் தீமைகளை நீக்கிடும் அருளாற்றலை பெற வேண்டும். நமது குருநாதர் தம்மில் துன்பத்தை நீக்கி பேரின்பத்தை உருவாக்கும் அருள் உணர்வுகளையும் நச்சுத்தன்மையை பிளக்கும் அருள் உணர்வுகளையும் தம்மில் விளைவித்து வெளிப்படுத்திய நிலைகள் இப்புவியில் காற்று மண்டலத்தில் பரவி படர்ந்துள்ளது. நாம் பல ஆயிரம் பேர் சேர்ந்து கூட்டமைப்பாக தியானம் காற்றில் நாம் பல ஆயிரம் பேர் சேர்ந்து கூட்டமைப்பாக தியானம் இருந்து காற்றில் பரவி படர்ந்துள்ள அருள் உணர்வின் தன்மைகளை நம்முள் கவர்ந்து வளர்த்து அதன் வழியில் மற்றவர்களையும் இணைத்திட வேண்டும். நாம் பல ஆயிரம் பேர் சேர்ந்து கூட்டமைப்பாக தியானம் இருந்து காற்றில் பரவி படர்ந்துள்ள அருளுணர்வின் தன்மைகளை நம்முள் கவர்ந்து வளர்த்து அதன் வழியில் மற்றவர்களையும் இணைத்திட வேண்டும். விஞ்ஞானிகளால் இப்புவியில் பரவியுள்ள நஞ்சுகளும் மனிதரே கொன்று குவிக்க செய்யும் இரக்கமற்ற நிலைகளை செயல்படுத்தும் உணர்வுகளும் எண்ண அலைகளும் ஒவ்வொரு மனித உடலிலும் விளைந்து வெளிப்பட்டு நச்சுத்தன்மையாக காற்றில் படர்ந்திருக்கும் நிலையில் இத்தன்மையிலிருந்து மக்களை மீட்பதற்கு அருள்ஞான உணர்வுகளை உனக்குள் எடுத்து வளர்த்து நஞ்சின் உணர்வுகள் உன்னுள் வளராது தடுத்து அருள்ஞான உணர்வுகள் நல்லதை என்னும் நல்ல உள்ளங்களில் வளர வேண்டும். அருள் சக்தி அவர்கள் பெற வேண்டும் என்று ஏங்கி இந்த உணர்வை ஒளிபரப்பச் செய்யும் பொழுது நீ எடுத்த இந்த உணர்வுகள் காற்றிலே படர்ந்து ஒவ்வொரு உள்ளத்திலும் விளைகின்றது. ஒரு நெல்லை மண்ணில் விதைத்தால் அது நெற்செடியாக விளைந்து அந்த செடியில் பல நெற்கள் விளைகின்றன. அப்படி விளைந்த பல நெற்களையும் மண்ணில் விதைத்தால் விதைத்த பல நெற்களும் செடிகளாக விளைந்து மலை போன்று நெற்களை குவிக்கின்றது. அப்படி மலைபோல் குவிந்தால்தான் அவரவர் பசிக்கு அளவுக்கு தகுந்தவாறு
உணவாக எடுத்துக்கொள்ள முடியும். ஆகவே நீ நெல்லாக இருக்கின்றாய். அந்த நெல்லின் தன்மையை பலவாக வளர்த்து கொண்டு சக்தி வாய்ந்த உணர்வின் ருசியை ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ளும் ஊட்டு. தீமைகளை நீக்கிய அருள்ஞான உணர்வுகளை ஒளிபரப்பச் செய். இப்படி வெளிப்படுத்திய உணர்வுகளை சூரியனின் காந்த சக்தி கவர்ந்து இப்புவியில் படரச் செய்கின்றது. எமது குருநாதர் எம்மை காடுமெடெல்லாம் அழியச் செய்து யாம் எமக்கு கொடுத்த பணிகளை செம்மையாக செய்வோமா செய்ய மாட்டோமா என்று அறிவதற்கு எம்மை பல பரீட்சைகளுக்கு உட்படுத்தினார். இப்படி 12 வருட காலம் தமம் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் எம்மை எண்ணங்களால் வேதனைப்படச் செய்வதும், என்ன செய்ய வேண்டும் என்ற உணர்வை எம்மை அறிய முடியாதவாறு செய்வதும் என்ற பல நிலைகளை செய்வார். இதுபோன்றே ஒவ்வொரு நிலையிலும் யாம் பலருக்கு பல உதவிகளை செய்வோம். ஆனால் நம்மால் நன்மை பெற்றவர்களில் சிலர் எமக்கு தீமைகள் செய்ய முயல்வார்கள். குருநாதர் தீமைகளை அழித்திட எமக்கு பல சக்திகளை கொடுத்தார். யாம் எண்ணத்தால் எண்ணினால் போதும் தீயவர்களுடைய நிலைகள் செயலற்றதாகிவிடும். ஆனால் குருநாதர் பிறர் நமக்கு தீமைகள் செய்தாலும் நம்மை எண்ணும்போது அவர்களுக்குள் தீமைகள் செய்யும் எண்ணங்கள் அழிய வேண்டும். அவர்களுக்குள் இருக்கும் நல்ல குணங்கள் ஓங்கி வளர்ந்து நன்மை பயக்கும் சக்தியாக மலர வேண்டும் என்றுதான் எமக்கு அருள் சக்தியினை கொடுத்தார். ஆற்றல் மிக்க அச்சக்தியினை எமக்கு குருநாதர் கொடுத்திருந்தாலும் இன்று எமக்கு பல பரீட்சைகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. இருந்தாலும் இந்த நிலைகளில் யாம் கூர்ந்து கவனித்து அவர்களுடைய உணர்வுகளை எமக்குள் செலுத்தாதபடி அவர்கள் நலம் பெற வேண்டும், அவர்கள் அறியாத நிலையிலிருந்து விடுபட வேண்டும், பொருளறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் என்ற நிலைகளைத்தான் எமது குருநாதர் காண்பித்த அருள் வழியில் செய்து வருகின்றோம். இதன் வழியில் நீங்களும் செயல்படுத்த வேண்டும் என்று உங்களுக்கு யாம் சொல்வது, இதை பெறுவதற்கு நாம் அனைவரும் கூட்டமைப்பாக ஒன்று சேர்ந்து அருள் உணர்வின் ஆற்றலை நம்மில் பெருக்கி நாம் மூச்சாக சொல்லாக வெளிப்படுத்த வேண்டும். இதை அறிந்தவர்கள் எந்த இடத்திலும் எங்கே சென்றாலும் எனக்கு பிறிதொருவர் துன்பம் செய்தார், எனக்கு துன்பம் வந்து கொண்டே இருக்கின்றது என்று எண்ணாதபடி நம்மில் வேதனை உணர்வினை மாற்ற வேண்டும். அதற்குத்தான் ஆத்ம சுத்தி என்ற ஆயுதத்தை எமக்கு அருளிய அருள் வழிப்படி உங்களுக்கும் தைரியத்துடன், ஏனென்றால் உங்களுக்கு தைரியம் பெறவே இதை கொடுக்கின்றோம். மேலும் குருநாதர் எமக்கு உரைத்த அருளுரைகள், மனிதருடைய உடலை கோயிலாக மதி, உடலுக்குள் இயக்கும் உயிரை கடவுள் மதி, உடலை கோயிலாக மதி, உடலில் நற்சுவையாக சுவைக்கச் செய்யும் உணர்வின் ஆற்றல் மிக்க நிலையாக ஒவ்வொரு உடலையும் நீ மதித்திடல் வேண்டும். 6வது அறிவின் தன்மையை நாம் இம்மனித உடலில் பெற்ற பாக்கியத்தை இழந்திடாது எல்லோரும் துருவ நட்சத்திரத்தின் பேரொளியை பெற வேண்டும் என்று நீ சந்திக்கும் அனைவரும் அவர்கள் தங்களுக்குள் அறியாது சேர்ந்த நஞ்சினை நீக்கி அருள்ஞான உணர்வை தங்களுக்குள் விளைய வைக்க வேண்டும் என்றும் எண்ண வேண்டும். நான் கொடுத்த சக்தியின் துணை கொண்டு இப்புவியில் காற்றில் பரவி படர்ந்திருக்கும் அருள் ஞானிகளின் உணர்வுகளை நீ பெற்று உன்னை அறியாது உனது 6வது அறிவில் கலந்த அழுக்கினை துடைத்தல் வேண்டும். அழுக்கினை துடைத்திட்ட அருள் உணர்வின் ஆற்றல் மிக்க சக்தியினை நினைவு கூர்ந்து ஒவ்வொரு உயிரையும் ஈசனாக மதித்து ஈசனுக்கு அபிஷேகம் செய்வதாக நினைவில் கொண்டு நீ சொல்லும் உணர்வின் நிலைகளை கூர்மையாக கவனிக்க வைத்து
அந்த உணர்வுக்குள் சுவாசிக்கச் செய்து அங்கே உடலுக்குள் வீற்றிருந்து உடலை இயக்கிக் கொண்டிருக்கும், உடலை காத்து கொண்டிருக்கும், உடலை உருவாக்கி கொண்டிருக்கும், உணர்வுகளை வளர்த்து கொண்டிருக்கும், உணர்வின் ஆற்றலை பெருக்கிக் கொண்டிருக்கும் ஈசனை உயர்ந்த நிலைகளில் எண்ணி மெய்ஞானிகளின் உணர்வுகள் அங்கே விளைய வேண்டும். அருள் உணர்வின் தன்மை அங்கே பெருக வேண்டும். அருஞான சக்தி அவர்கள் பெற வேண்டும் என்று அவர்களுடைய உடலை எண்ணி உடலில் வீற்றிருக்கும் உயிரான ஈசனுக்கு இவ்வருள் உணர்வுகளை அபிஷேகம் செய்ய வேண்டும். இப்படி மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அவர்கள் காண்பித்த அருள் வழியில் யாமும் பார்க்கும் ஒவ்வொருவரின் உயிரையும் ஈசனாக மதித்து, உடலை ஆலயமாக மதித்து, அவர்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரொளி பெற வேண்டும். அவர்கள் தங்களுள் அறியாது சேர்ந்த நஞ்சுகள் நீங்கி, இருளான உணர்வுகள் நீங்கி, இவ்வாழ்க்கையில் தெளிந்த ஞானம் மகிழ்ந்து வாழ்ந்திடும் அருள் சக்தி பெற்று பிறவியில்லா நிலையை பெறும் நிலையாக, பெருவீடு பெருநிலை பெறும் நிலையாக, பேரின்ப பெருவாழ்வாக வாழ்ந்து வளர்ந்திடும் நிலை பெற வேண்டும் என்று எமது அருளுணர்வுகளை பரவச் செய்து, அவர்களை நுகரச் செய்து, அவர்களது உயிரில் இணையச் செய்து வருகின்றோம். இதன் வழி யாம் உபதேசிக்கும் அருளுணர்வுகளை கூர்ந்து கவனித்து தங்களில் விளைவித்து வெளிப்படுத்தி வரும் அன்பர்கள் அனைவரும் தங்களில் தீய வினைகள் நீங்கி, சாப வினைகள் நீங்கி, பாவ வினைகள் நீங்கி, பூர்வ ஜென்ம வினைகள் நீங்கி, உடல் நலம், உடல் பலம், மனநலம், மனபலம், செல்வம், செல்வாக்கு, சொல்வாக்கு பெற்று, தொழில் வளமும் செல்வ செழிப்பும் பெற்று, பிறவியில்லா நிலை என்னும் அருள் ஞானம் பெற்று, பிறவியில்லா நிலை என்னும் அருள் சக்தி பெற்று, பிறவியில்லா நிலை என்னும் அருள்ஞான வாழ்க்கையாக வாழ்ந்திட எமது அருளாசிகள் நலம் பெருக, வளம் பெருக, துருவ நட்சத்திரத்தின் பேரொளி பெருக என்று எல்லோராலும் அளிக்கப்படும் ஞானகுரு என்கின்ற மாமகரிஷி வேணுகோபால சுவாமிகள் இதை நிறைவு செய்கின்றார்கள். ஓம் ஈஸ்வரா குருதேவா. இந்த எல்லோர நாமளும் நிறைவு செய்து கொள்வோம். மகிழ்ச்சி. ஓம் ஈஸ்வரா குருதேவா. குருவே சரணம், குருவே துணை.